நேத்து நைட் டிக்டாக் லைவ் பாத்தியா? அந்த பிராண்டட் பார்ட்டி நல்லா இருந்துச்சு. ஓ அதா, ஆமாடி, நானும் போயிருந்தேன். செம வைப்ஸ். ஆனா இப்ப என் பாடி கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நீ எப்பவுமே ஓவர் டோஸ் பண்ற, சுத்தமா ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆயிருக்கும். என்னடா விஷயம்? தமிழ் முகம் ஏன் இப்படி மோசமா இருக்கு? ஈவன் வழக்கம் போல நைட் எல்லாம் பாட்டி பாட்டின்னு அலைஞ்சிருக்கான். இப்ப ஹேங் ஓவர்ல சஃபர் பண்றான். Hey, what's up? Today we got a lit topic to discuss. இன்னைக்கு செஷன் பார்க்கலாமா? Wow, miss, you're vibing today? Haha, நானும் அப்டேட் ஆகிட்டு வரேன். All right, let's talk about something important. So everyone knows about digital detoxing, right? ஓ எஸ் மிஸ், அந்த ஸ்கிரீன் டைம் குறைக்கிற ஆப்ஸ்லாம் தானே? Good point. ஆனா இது just digital lifeல மட்டும் இல்ல, real lifeலயும் important. என்ன மிஸ் அது? ரியல் லைஃப் டிடாக்ஸா? Exactly. நம்ம ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்றது. அதாவது what we see, hear, taste, smell and touch. Oh, like mindfulness apps? அப்படிதான். But this is more than apps. இது நம்ம லைஃப் ஸ்டைல் பத்தினது. For example, தமிழ், நீ ஏன் இன்னைக்கு டயர்டா இருக்க? நேத்து நைட்டு பார்ட்டி மிஸ். I see. என்ன பண்ணியாங்க? டான்ஸ் ஆடினோம், லாட் ஆஃப் லவுட் மியூசிக், ட்ரிங்க்ஸ். ஓகே, சோ உன் காது, கண்ணு, நாக்கு எல்லாமே ஓவர்லோட் ஆயிருக்கு, ரைட்? ஓ, சோ நம்ம சென்சஸ் ஓவர் ஸ்டிமுலேட் ஆனா அது நம்மள அஃபெக்ட் பண்ணுமா? 100% கரெக்ட். இது ஜஸ்ட் பார்ட்டிக்கு மட்டும் இல்ல, சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். பட் மிஸ், நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றது? எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. குட் கொஸ்டின். பேலன்ஸ் இஸ் கீ. உங்களுக்கு நல்லது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். லைக் நைட்ல போன் பார்க்காம இருக்கிறது. That's a great start. வேற என்னெல்லாம் பண்ணலாம்? மேபி ஹெல்த்தியர் ஃபுட் சாய்ஸஸ், டீப் பண்ற ஃபுட்ஸ் குறைக்கலாம். மெடிடேஷன் ட்ரை பண்ணலாம். என் இன்ஸ்டா ஃபீட்ல நிறைய பேர் பண்றாங்க. எக்ஸலண்ட் ஐடியாஸ். இதெல்லாம் உங்க ஐம்புலன்களை பேலன்ஸ் பண்ண உதவும். இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இதே ஐடியா தான் நம்ம ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர்லயும் இருக்கு. நோ வே, ஏன்ஷியன்ட் லிட்லயும் இத பத்தி சொல்லி இருக்கா? எஸ் வே, கேளுங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர், ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். Wait, let me Google translate this. தேவையில்லை. It means those who control their 5 senses and live righteously will have a long, prosperous life. Wow, ancient wisdom is actually lit. Yeah, I never thought பழைய Tamil literature could be so relevant. Exactly. நம்ம கல்ச்சர்ல நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். All right fam, class dismissed. Don't forget to practice some sensory balance. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர், ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும். Please subscribe.